இன்னைக்கு எதேர்ச்சியாக தமிழா நிகழ்ச்சி பார்த்தேன். அதில் ஒரு அம்மா பேசின விஷயம் என்னை ரொம்பவே பாதிச்சிச்சு. ஸோ அதை இங்கே அவங்க சொன்னது அப்படியே ஒரு கதையாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணும் இருக்காங்க. அவங்க அப்பா வந்து அவங்கள கைவிட்டுட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த அம்மா வந்து ஒரு ஹோட்டலுக்கு முதலாளியாக இருக்காங்க. நல்லாவே பிஸ்னஸ் ரன் ஆகிட்டுருக்கு. பட் அவங்க பொண்ணு வந்து படிப்பில் அந்தளவுக்கு இல்லை. 9th படிச்சுட்டு இருக்கப்போ அவங்க 500க்கு 291 தான் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க ஸ்கூல் பிரின்ஸிபல் கூப்பிட்டு அவங்க அம்மாட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி கண்டினியூ ஆச்சுன்னா உங்கள் பொண்ணு 10th ஃபெயில் ஆயிடுவா. ஸோ ஸ்கூலை விட்டு கூட்டிகிட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் போல். ஸோ இதை நினச்சி ரொம்ப வேதனைப்பட்ட அவங்க அம்மா என்ன முடிவுக்கு வராங்க அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு அந்த ஹோட்டலை வந்து வேற ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்து ஒரு 1 இயருக்கு பார்த்துக்கோங்க. நான் என் பாப்பாவோட 10th முடிக்க வச்சுட்டு திரும்ப வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணோட படிப்புக்கு ரொம்பவே உழைக்கிறாங்க. ஒரு வகையில் அந்த பாப்பாவும் நல்ல மார்க் எடுத்து சக்ஸஸ் ஆயிடுறா. ஒரு வருஷம் முடிஞ்சிருது. திரும்ப தன்னோட ஹோட்டலில் போய் அவங்க ரீடேக் பண்ண போகும்போது தான் அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. என்னென்னா, யார்கிட்ட கொடுத்தாங்களோ அவங்க தன்னைய ஓனர்னு சொல்லிக்கிட்டு அந்த ஹோட்டல் மேலே 10 லட்ச ரூபா கடன் வாங்கியிருந்திருக்காங்க. இதனால் அந்த ஹோட்டல் நஷ்டமடைஞ்சு கடைசியில் இப்போ அந்த அம்மா ஒரு ஹோட்டலில் சர்வராக வேலை பார்க்குறாங்க. இது ஒரு உண்மையான சம்பவம். அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஸோ இப்போ பாருங்களேன், அவங்க ஒரு முதலாளியாக இருந்து இப்போ ஒரு சர்வர் நிலைமைக்கு போயிட்டாங்க இல்லைங்களா? இதுக்கான மூல காரணம் என்ன? ஒரே ஒரு விஷயம், அவங்களோட பொண்ணு படிக்கலை இல்லைங்களா? அவங்க படிச்சிருந்தாங்கன்னா இவங்களும் தன்னோட நிலைமையிலேருந்து இறங்கி வந்திருக்க மாட்டாங்க. இன்றைக்கி அந்த நஷ்டம் அந்த பொண்ணுக்கும் தானே இல்லையா? அந்த பாப்பாக்கும் தானே. அம்மா இப்படி கஷ்டப்படுறாங்கன்னா அந்த சஃபரிங்ஸ் அவங்களுக்கும் தானே. ஸோ இதை எதுக்காக போடுறேன் அப்படின்னா, இன்றைக்கி யாராவது குழந்தைகள் இதை பார்த்து அதை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் படிப்பில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துவீங்கன்னு நம்புகிறேன். நன்றி.